லோகேஷ் கனகராஜ் வந்து இன்டர்வியூவாக கொடுத்து கூலி படத்துடைய மொத்த கதையும் சொல்லிடுவார் போலயே அப்படின்னு ரசிகர்கள் கொந்தளிக்கிற அளவுக்கு இப்போ ஒரு விஷயத்த லோகேஷ் கனகராஜ் பண்ணியிருக்காரு. படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடியே ஸ்பாய்லரா அப்படின்னு இப்போ நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியாக்களில் கேட்டுட்ருக்காங்க. அதாவது கமல் சார் வந்து விக்ரம் படத்தில் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு ஒரு டைலாக் பேசுவார்ல, அதே போல் சூப்பர் ஸ்டார் வந்து கூலி படத்தில் முடிச்சிடலாமா அப்படின்னு ஒரு டைலாக் பேசுகிறாங்க. தலைவர் பேசுகிற இந்த டைலாக்கானது கூலி படத்துடைய டைட்டில் டீசர்லேயே வந்திருந்தது. அதனால் இந்த டைலாக் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இருந்தாலும் இந்த டைலாக்குக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் பற்றியும் லோகேஷ் வந்து சொல்லியிருந்தார். அதாவது இது ஒரு மேஜர் ஃபேக்டில் தான் இந்த டைலாக்கே வரும். சரி, மேஜர் ஃபேக்டில் வருதுன்னு சொல்கிறீங்க, இந்த டைலாக் பற்றி ஏதாவது ஒரு ஸ்பாய்லர் கொடுக்க முடியுமா அப்படின்னு கோபிநாத் கேட்குறாரு. உடனே லோக்கி வந்து சொல்கிறாரு, நான் ஸ்பாய்லர் கொடுக்கலனாலும் எல்லாருக்கும் தெரியும், இந்த டைலாக் வந்து இன்டர்வல் பிளாக்கில் தான் வரும் அப்படிங்கிற விஷயம் அப்படின்னு லோகேஷ் வந்து சொல்லியிருந்தார். அதாவது இன்டர்வல் பிளாக்கில் தலைவர் முடிச்சிடலாமா அப்படின்னு கேட்டால் எப்படி இருக்கும்? ஸோ அதிர போகுது தியேட்டர், அது மட்டும் உறுதி. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் முழுக்கவே பயங்கர கொண்டாட்டத்துக்கு நிறைய காட்சிகள் இருக்கும். அதாவது ரசிகர்கள் வந்து இந்த படத்தை வெறித்தனமாக கொண்டாடுவாங்க அப்படின்னு நாகார்ஜுனாலாம் சொல்லியிருந்தார். சரி, அது ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் லோகேஷ் வந்து ஷேர் பண்ணியிருந்தார். அதாவது தலைவரோட அந்த டைட்டில் டீசர் கெட்டப்புக்கும் இப்போது படத்தில் வர கெட்டப்புக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். ஏன்னா அந்த சூட் வந்து உடனடியாக எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்தது. ஆனால் படத்தில் வர தலைவர் கெட்டப் வந்து தர்மதுரை கெட்டப்பில் வேணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து மதியத்திலேருந்து ஈவினிங் வரையும் அந்த கெட்டப் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணி அதன் பிறகு தான் தலைவர் வீட்டில் வச்சு அந்த ஃபோட்டோ, அதாவது தலைவருக்கு பின்னாடி வர்ணிக்கிற மாதிரி கண்ணாடியில் தெரிகிற மாதிரி அந்த ஃபோட்டோ எடுத்தோம். அதுக்கே அரை நாள் ஆயிடுச்சு அப்படின்னு லோகேஷ் வந்து பேசியிருக்காரு.